பல நாடகங்கள் பார்த்திருக்கிறார். அவருடைய மனைவி பூர்ணிமா பாக்யராஜ் எனக்கு பயணங்கள் முடிவதிலிருந்தே பழக்கம். நம்ம 1000 பேசினாலும் அந்த இழப்புங்கிறது அந்த குடும்பத்துக்கு அப்புறம் தான் பாக்கி எல்லாருக்குமே. ஒரு வாக்கிங் போனவர் வந்தார், உட்காந்து பேப்பர் படிக்க போகும்போது டப்புன்னு இறந்து போயிட்டாருன்னா அந்த ஷாக்லேருந்து அந்த ஃபேமிலி மீண்டு வரத்துக்கே ரொம்ப நாளாகும். சாந்தனுக்கும், சாந்தனுடைய சிஸ்டருக்கு, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திரையுலகத்துக்கு இது ஒரு பெரிய இழப்பு. ஏனென்றால் மிக திறமையானவர்கள், ரொம்ப சீனியர்ஸ்லாம் ஒருத்தராக இறந்து கொண்டிருப்பது ரொம்ப சங்கடமாக இருக்கிறது. ஆனால் அதே சமயம் அவர் இசையமைக்கணும்னு டிசைட் பண்ணார். நான் மியூசிக் டேரக்டரான என்ன அப்படின்னு யோசிச்சாரு. அவ்வளோதான், மியூசிக் கற்றுக்கிட்டாரு. ஒரு 7-8 படத்துக்கு மேலே மியூசிக் போட்டு அது ஹிட்டும் ஆச்சு, எல்லா சாங்ஸும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது கற்றுக்கணும் அப்படிங்கிற இது. நிறைய விஷயம் படிப்பார், நிறைய விஷயங்கள் படிப்பார். யார் பேசினாலும் ஃபுல்லாக கேட்டுப்பார். அந்த மாதிரி ஒரு இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். அதே சமயம் அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாக்யராஜ் என்ற நடிகன் இந்த உலகத்தில் மீடியாங்கிற வரைக்கும், இன்டர்நெட் இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார். அதில் வாழ்ந்துட்டு தான் இருப்பார். ஆனால் இந்த அந்த ஃபிசிக்கல் பாடிங்கிறது இல்லாத போகிறத அந்த இழப்பை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனோதிடத்தை ஆண்டவன் பூர்ணிமா பாக்யராஜ் மற்றும் குடும்பத்தார் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். என்னுடைய அருமை நண்பர் பாக்யராஜுடைய ஆத்மா சாந்தி அடைய நான் பிரார்த்திக்கின்றேன்.